கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சங்கீதம் 34:4. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். Psalm 34:4. I prayed to the Lord and he answered me. He freed me from all my fears. அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தரை தேடுகிற பழக்கம் உங்களுக்கு உண்டா? ஜெபிக்கிறீர்களா? வேதம் வாசிக்கிறீர்களா? ஆலயத்தை நாடி தேடி ஓடுகிறீர்களா? கர்த்தரை தேடினால் அவர் நமக்கு செவி கொடுப்பார். நமக்கு காணப்படுகிற வீணான பயங்கள் அனைத்தையும் அவர் நீக்கிவிடுவார். இப்பொழுதே நாம் கர்த்தரை தேட முயற்சி செய்வோம். அன்பு நேசரேவும் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் தேச எல்லை எங்கும் நாமம் சொல்ல வேண்டும். என் தேச எல்லை எங்கும் நாமம் சொல்ல வேண்டும். எங்களுக்கு செவி கொடுக்கிறவரே, எங்கள் பயத்தை நீக்குகிறவரே, தர்மையான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி உடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் வாழ்கிற வறுமை மக்களின் நிலையை மாற்றும், வாழ்க்கை தரம் உயர உதவி செய்யும். ஆண்டவரே, வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மக்கள் வீட்டில் உள்ளவர்கள் படிக்க முன்னேற கிருபை செய்யும். ஏற்ற வேலைகளை ஏற்ற நேரத்தில் பெற்றுக்கொள்ள தேவனே கிருபை செய்யும். எந்த விதத்திலும் அவர்கள் சோர்ந்து போய் மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு தற்கொலைக்கு நேராய் ஓடி விடாதபடி தேவனே நீர் கிருபையாய் பாதுகாத்து வழி நடத்தும். உம்முடைய கரத்திலே வறுமையில் வாழும் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும், முன்னேற்றத்தை தாரும், சோர்ந்து போகாதிருக்க உதவி செய்யும். உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.